ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை 25ஆம் பாசுரம். இந்த பாசுரத்துல ஆண்டாள் கண்ணனோட நேரா பிரார்த்திக்கிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தின்னு இந்த இடத்துல தேவகிய சொல்றா. அவளுக்கு நேரா ஒருத்தி கிடையாதான், அத்விதீயான்னு சொல்லும்படி. ஏன்னா அவளுக்கு மகனாய் பிறந்தான். யார் ஒருவன் உலகத்துக்கே ஆதியோ, யார் ஒருவனுக்கு பிறப்பிறப்பு எதுவுமே கிடையாதோ அவன் ஒருத்தி கர்ப்பத்திலேருந்து பிறந்திருக்கா, அந்த தெய்வ தேவகி அப்படின்னு சொல்றா. மறுபடியும் ஒருத்தின்னு சொல்றா. இது யசோதைய சொல்லுது. 1000 தான் தேவகி பெற்று இருக்கலாம், ஆனா கண்ணனை உரல்ல கட்டி வாய்ப்புத்தி கெஞ்ச வைத்தாள். ஆழ்வார் சொன்னபடிக்கு கண்ணனுக்கு சோறு ஊட்டுவாளாம். அப்போ அதுல இருந்து மிச்சம் வழியும் இல்லையா, அந்த மிச்சத்தை அவ எடுத்து வாயில போட்டுப்பாளாம். அப்படி அந்த பாக்கியம் பெற்ற யசோதைக்கு மகனாய் ஒளித்து வளர ஆண்டாளுக்கு 2 மாமியார், 2 பேருக்கும் பாரபட்சமே பார்க்காம நல்லா பல்லாண்டு பாடிட்டா. அப்படி திருவாயர்பாடியில வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கண்ணனை தரிக்கிலானாகி ஒரு மனுஷன் எப்படி அசுரனாகிறான் அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல சொல்றா. ஏதோ ஒரு குழந்தை தானே, வளர்ந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற அளவுக்கு கூட நல்ல தன்மை இல்லாத கம்சன். பெருமாள் கீதையில தேவாசுர விபாகம் பண்றப்போ இதை தெளிவா சொல்றாரு. ஒரு மனுஷன் எப்போ அசுரன் ஆகிறான்னா, இன்னொருத்தரை பொறுத்துக்க முடியாத இடத்துல, இன்னொருத்தரோட வளர்ச்சியை பொறுக்காதப்போ அவன் அசுரன் ஆகிறான். ஹிரண்யனுக்கு இல்லாத செல்வமா, ஆனா நாராயண நாமம் சொல்றத பொறுத்துக்க முடியாததாலதானே இப்படி ஆனா. அப்படி கம்சன் கண்ணனுக்கு தீங்கா நினைச்சுக்கிட்டு இருக்கானா. அவனுடைய செயல்களால ஆயர்களோட வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு அலையறாங்களா பயத்துல. கண்ணன் பார்த்தான், எல்லா நெருப்பையும் எடுத்தான், தூக்கிட்டு போய் கம்சன் வயிற்றுல போட்டானா. நெருப்பென்று நின்ன நெடுமாலே, உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னை பிரார்த்திச்சு வந்திருக்கோம், பறை தருதி யாகில். இந்த இடத்துல ஆண்டாள் பறை தருதி யாகில் அப்படின்னு சொல்றா. எங்க கிட்ட ஞான பக்தி வைராக்கியம்லாம் எதுவுமே கிடையாது, நீயும் அதை எதிர்பார்க்கல. நீயா பார்த்து கொடுத்தா நாங்க திருத்தக்க செல்வமும் திருமகளுக்கு தக்க செல்வமான உன்னையும், இந்த இடத்துல இன்னொன்னு எடுத்துப்பாங்க, திரு தங்கிய செல்வம் அப்படின்னு. பெருமாளுக்கு எது பெருமைன்னு பார்த்தோம்னா, அவர் திருமகள் கேள்வனா இருக்கிறது தான் அவருக்கு பெருமை. அப்படி இருக்கக்கூடிய உன்னையும் உன் சேவகமும் உன் லீலைகளையும் பாடியே எங்களோட வருத்தம் தீர்ந்து மகிழணும் அப்படின்னு சொல்ற ஆண்டாள். வருத்தம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மகிழ்ச்சி அப்படின்னு வந்துதான் அதை நிரப்பணும், வெறுமை இருக்கக்கூடாது. இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தமும் சொல்லுது. மோட்சம்ங்கிறது எதுவுமே இல்லாம போறது கிடையாது, பரமானந்தம் அப்படின்னு. அதை நாச்சியார் சாதிச்சா. இன்றைய பாசுரத்தை அனுசந்திப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தரிக்கில் ஆனாகி தாந்தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே, உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதரிதியாகில், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். யதிராஜோ விஜயதே.